வணக்கம். ரிச்சர்ட் டெம்ப்ளருடைய த ரூல்ஸ் ஆஃப் மணி என்ற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பணம் சேர்க்க உதவும் விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 33 மற்றும் 34வது விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ரூல் 33, லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் டீல் மேக்கிங். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் கேட்குறதுக்கு. கைல் மெக்டொனால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணார். அந்த வெப்சைட்டில் வந்து என்கிட்ட வந்து ஒரு ரெட் கலர் பேப்பர் கிளிப் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆஃபர் பண்ணிங்கன்னா நான் இந்த பேப்பர் கிளிப்பை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலை வந்து போஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு பேனாவை கொடுத்துட்டு அந்த பேப்பர் கிளிப்பை வந்து ஒருத்தங்க வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டோர் நாபை கொடுத்துட்டு ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனாவை வந்து வாங்கிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து அந்த டோர் நாபுக்கு ஈடாக ஒரு பார்பெக்யூவை, ஒரு போர்ட்டபிள் பார்பெக்யூவை வந்து வாங்குறாரு. அந்த பார்பெக்யூ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு போர்ட்டபிள் ஜென்ரேட்டருக்கு வந்து கைமாற்றி விடுறாரு. டீல் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த டீல்ல வந்து ஒரு ஸ்னோ மொபைல் கிடைக்குது. அந்த ஸ்னோ மொபைல் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு ஒரு டூர் ட்ரிப்பை வந்து அவர் கைமாத்தி விடுறாரு. அந்த டூர் ட்ரிப்பை வந்து ஒரு ட்ரக்குக்காக கைமாத்தி விடுறாரு. இந்த விஷயம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டையே வந்து அவர் வாங்கிட்டார். இவர் ஆரம்பிச்சது வந்து ஒரு பேப்பர் கிளிப்ல ஆரம்பிச்சு, ஒரு வீட்டையே வந்து வாங்கியிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த டீல் மேக்கிங் மூலமா அவர் வந்து கைமாத்தி விட்டதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில அவர் வந்து ஒரு வீட்டையே வந்து தனக்கு சொந்தமாக்கிட்டார். ஸோ இந்த விஷயத்திலிருந்து இது ஒரு உண்மை கதை. இத நீங்க நெட்ல கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த கைல் மெக்டொனால்டுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு எதையும் சொல்லாதீங்க. 2வது வந்து எப்பவுமே வாய்ப்புகளுக்கு ஓப்பனா இருங்க. 3வது வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அடாப்டபிளா இருக்கணும், ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். அதாவது அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அடாப்ட் ஆகிற மாதிரி தன்மையில இருக்கணும். அதே மாரி வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையிலும் இருக்கணும். ஒரு இலக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப தீவிரமாக ஈடுபடணும். ஸோ ஏன்னா நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பாடம் என்ன சொல்லுது? இந்த விதி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, டீல் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க ரொம்ப கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. ரூல் 34, லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் நெகோஷியேட்டிங். இந்த நெகோஷியேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவா வந்து டீல் மேக்கிங் அப்படின்னா, மத்தவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த ஆஃபர் பண்ணிட்டு, நமக்கு வந்து தேவையான ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற டீல் மேக்கிங்க வந்து போன விதியில பார்த்தோம். இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி டீல் மேக்கிங் பண்ணும்போது, இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணும்போது, அல்லது ஏதாவது ஒரு வியாபாரம் நடக்கும்போது, அந்த இடத்துல நெகோஷியேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது பேரம் பேசி நமக்கு சாதகமாக அந்த விஷயத்த வந்து மாத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கைதேர்ந்தவராக இருக்கணும். அத வந்து நீங்க கத்துக்கணும். அத வந்து நீங்க எப்படியாவது மத்தவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். அத வந்து நீங்க உங்களுடைய தொழில்ல அல்லது உங்களுடைய பிசினஸ்ல வந்து பயன்படுத்தணும். அப்படிங்கிறதான் வந்து இந்த விதி நமக்கு சொல்லித்தர பாடம். நெகோஷியேஷன் அப்படின்னு வரும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாட்டம் லைன எப்பவுமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதாவது இதற்கு கீழ, அதாவது இந்த விலைக்கு கீழ நான் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விலைய வந்து நிர்ணயம் பண்ணிக்கணும். 2வது வந்து உங்களுக்கு எப்பவுமே என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மனசுல அத நிறுத்தி வச்சிருக்கணும். 3வது வந்து வின் வின் பாலிசிய வந்து யூஸ் பண்ணணும். அதாவது மத்தவங்க கிட்ட நம்ம பேரம் பேசுறது மூலமா மத்தவங்கள கீழ தள்ளி விட்டுட்டு நாம மட்டும் அதிகமான லாபத்த பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறத விட, அவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கணும், எனக்கும் ப்ராஃபிட் கிடைக்கணும். அவங்களும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு நம்ம செயல்படணும். அதே சமயம் எவ்வளோ நம்மனால முடியும், இதில எவ்வளோ தூரம் நம்மனால இத போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அதிகமான நாலேட்ஜ், அதாவது ஒரு டீல் நம்ம போறோம் அப்படின்னா, அந்த டீல்ல அத பத்தின எந்த அளவுக்கு நாலேட்ஜ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நாலேட்ஜ நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா, நாலேட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல ரொம்ப திறமையாக செயல்பட முடியும். ஸோ இதுதான் வந்து 34வது விதி நமக்கு சொல்லித்தர பாடம். அடுத்த வீடியோல 35வது விதியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.